நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். அன்னைக்கு வந்து 23 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 24வது ஸ்லோகத்துக்கு நம்ம இப்ப போகணும். 23வது ஸ்லோகத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் மனச ஒரு குரங்கா, ஒரு கூடாரமா, ஒரு திருடனா அப்படி எல்லாம் உருவகப்படுத்தி காண்பிச்சார். அதுக்கப்புறம் 23வது ஸ்லோகத்துல பிரம்மா விஷ்ணு நான் பூஜை பண்ணி எல்லாத்தையும் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு அந்த போஸ்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். நான் ரெடியா இருக்கேன், அவ காலம் முடிஞ்ச உடனே நீ அந்த எந்த போஸ்ட்ல வேணாலும் உனக்கு விருப்பப்பட்ட போஸ்ட்ல நீ வரலாம்னு சொல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு போஸ்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பிரம்மாவா இருந்து என்ன பிரயோஜனம்? விஷ்ணுவா இருந்து என்ன பிரயோஜனம்? மறுபடியும் உன்னை பார்க்கணும்னா ஒன்னா கீழே தோண்டணும், இல்லைன்னா மேல அன்னபட்சியா வரணும். இப்படி போனாலும் பார்க்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது சங்கரா, என்னால முடியாது, மங்களத்தை கொடுப்பவனே, அப்படி ஒரு துர்பாகியமான நிலையெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் மாரி சரிப்பா நீ சொல்ற, ஓகே, உனக்கு பிரம்மா விஷ்ணு பதவியெல்லாம் நான் கொடுக்கல, நீ கைலாசத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். கைலாசத்துக்கு போனா அங்க எத்தனை நாள் இருப்ப? அங்க போனா உனக்கு போர் அடிக்காதா? கைலாசத்துல நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் கேட்கிறார். அதுக்கு பதிலாகத்தான் இந்த 24வது ஸ்லோகம். பிரபா, கதா வா கைலாசே கைலாசே, 2 தடவை சொல்லணும். கதா வா கைலாசே கனகமணி சௌதே சக கணைஹி, கனகமணி சௌதே சககணைः, கனகமணி சௌதே சககணைः, வசன் சம்போரக்ரே வசன் சம்போரக்ரே, வசன் சம்போரக்ரே, ஸ்புடகடிதமூர்தாஞ்சலிபுடக, स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः, स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः, विभो साम्ब स्वामिन्, विभो साम्ब स्वामिन्, विभो साम्ब स्वामिन्, परमशिव पाहीति निगदन्, परमशिव बाहीति निगदन्, परमशिव बाहीति निगदन्, அது பாஹீதி இல்ல பாஹீதி, परमशिव पाहीति निगदन्, परमशिव पाहीति निगदन्, विधातॄणां कल्पान्, विधातॄणां कल्पान्, विधातॄणां कल्पान्, क्षणमिव विनेष्यामि सुखतः, क्षणमिव विनेष्यामि सुखतः, क्षणमिव विनेष्यामि सुखतः, कदा वा कैलासे कनकमणिसौधे सगगणैः, गता वा कैलासे कनकमणिसौते सखगणैः, गता वा कैलासे कनकमणिसौते सखगणैः, वसन् सम्भोरग्रे स्फुटघटितमूर्ताञ्जलिपुटः, वसन् शम्भोरग्रे स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः, वसन् शम्भोरग्रे स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः, विभो साम्ब स्वामिन् परमशिव पाहीति निगदन्, विभो साम्ब स्वामिन्
परमशिव परमशिव पाहीति निकतन् विभो साम्ब स्वामिन् परमशिव पाहीति निकतन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः गता वा कैलासे कनकमणिसौधे सकगणैः वसन् शम्भोरग्रे स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः विभो साम्ब स्वामिन् परमशिव पाहीति निकतन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः. வெரி குட். இந்த இந்த ஸ்லோகத்துல கைலாசத்தினுடைய வர்ணனை உனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரோ இல்லையோ, அதுக்கு ஆன்சரா தான் இந்த ஸ்லோகம்னு சொன்னேன் நான். நம்ம பார்த்திருக்கோமா எதையாவது? இல்ல அப்படியே போய் கைலாசத்தை தான் போய் பார்த்தா திருப்பி வர முடியுமா? எதுவும் இல்லை. ஆச்சாரியாள் ஆனா அங்க போய் பார்த்துட்டு 5 லிங்கங்களையும் சௌந்தரியலகரிங்கிற மிகப்பெரிய கிரந்தத்தையும் வாங்கிட்டு வந்தவர். அதனால அவரால அந்த கைலாசத்தை வர்ணிக்க முடியாது. அந்த கைலாசத்தினுடைய வர்ணனையாக இந்த ஸ்லோகம். ஏ பரமேஸ்வரா கதாவா கைலாஷே, ஏ பரமேஸ்வரா அந்த கைலாசம்ங்கிறது ஒரு பெரிய ஹால். எப்படிப்பட்ட ஹால்? பெரிய ஹால்னா கனகமணி சௌதே, கனகம் தங்கம், பொன்னால் ஆகப்பட்ட பொன் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஹால். அப்படி அலங்காரம் பண்ணப்பட்டு இருக்கு. அது என்ன வெறும் ஹால் இருக்கா? தனியா வெறும் ஹாலா இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க யார் இருக்கா? சககணைஹி அப்படிங்கிறார். அங்க ஒன்ன சுத்தி நிறைய பேர் இருக்கா. யார்? இந்த சிவகணங்கள் எல்லாரும் அங்கதானே இருப்பா கைலாசத்துல. அந்த கைலாசமாகப்பட்டது எப்படி இருக்குன்னு இவர் சொல்றாரு. இவர் போய் பார்த்துட்டு 5 லிங்கங்களை எடுத்துட்டு வந்தவர், சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தவர் கைலாசத்தை வர்ணிக்கிறார். இப்போ மிகப்பெரிய ஹால், பொன்னால் ஆகப்பட்ட மணிகள் கோர்க்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருக்கு அந்த ஹால். அந்த ஹால்ல என்ன இருக்குன்னா சககணைகி, நிறைய கூட்டம் இருக்கு, சிவகணங்கள் நிறைந்த அந்த கூட்டம். இத நமக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னா இது அழகா, இது மார்கழி மாசம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இதை பண்ணின அந்த திருப்பள்ளி எழுச்சியில இன்னிசை எப்படி இருந்தா அவா, அப்படி அந்த சககணை அந்த கூட்டங்கள் எப்படி இருந்தது, இன்னும் யார் யாரெல்லாம் இருந்தா, இன்னும் ரிஷிமுனிவர்கள்லாம் இருந்தா, இன்னும் வேதம் படித்த உத்தமர்கள்லாம் அங்க இருந்தா, அவா எல்லாரும் எப்படி இருந்தாங்கிற அந்த காட்சிய இதுல அழகா காமிச்சு கொடுத்திருக்கு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாசுரம் இது தமிழ்ல. இதுக்கு நம்ம அர்த்தமே, நம்ம அதை படிச்சாலே எல்லாருக்குமே அர்த்தம் புரிஞ்சிடும். இன்னிசை வீணையர் அப்படின்னா வீணையை மீட்டிக்கொண்டு, இன்னிசையாக வீணையை மீட்டிக்கொண்டு அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்கா. யாழினர் ஒரு பால், யாழை மீட்டிக்கொண்டு இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருக்கொடு தோத்திரம் இயமினர், தோத்திரம்னா சோஸ்திரம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை, அத தோத்திரம்னு இங்க தமிழ்படுத்தி இருக்கு. ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு, இயம்புதல்னா சொல்றது, சொல்லிண்டு உன்னை துதி பாடிக்கொண்டுன்னு அர்த்தம். உன்னை துதி பாடிக்கொண்டு ஒரு பெரிய கூட்டம் அங்க நின்றுட்டு இருக்கு, அவள்லாம் நின்றுட்டு இருக்கா. துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், நிறைய கையில மலர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உனக்காக கொண்டு உனக்கு பூஜை செய்வதற்காக அங்க காத்துட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருக்கா. தொழுகையர் அழுகையர் துவள்கையர், உன்னை தொழுது கொண்டு சில பேர் இருக்கா. உன்னை பார்த்து அழறாளான்னா, விக்கி விக்கி அழறான்னா, உன்னை பார்த்த மகிழ்ச்சியில அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடுறது.
அப்படி உன்னை பார்த்து என்ன பண்றோம்லாம் தெரியல, கண்ணால ஜலம் கொட்ட ஆறா கொட்டி கொட்டி கொண்டு ஓட அதை அழுகையாக இங்க வார்த்தைப்படுத்தி இருக்கிறார். அழுதுண்டு அழுதுண்டு சில பேர் துவண்டு ஒன்னை பார்த்து பக்தி பெருக்கில் துவண்டு போய் நிற்பவர்கள் சில பேர். அந்த மாதிரி கடைசியாக சென்னியில் அஞ்சலி கூப்பின, தலைமையில கைய தூக்கி உனக்கு அஞ்சலி பண்ணிட்டு சில பேர்னு இப்படி ஒரு பெரிய கூட்டம் அங்க இருக்கிறது. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அந்த பாடல்ல அவரு. அப்பேற்பட்ட கைலாய காட்சி. அப்படி அந்த சககணைகள் அந்த கூட்டமாகப்பட்டது. அந்த கூட்டமாகப்பட்டது சககணைங்கிறது சிவகணங்கள். இதே மாதிரி வேதோத்தமர்கள், இதே மாதிரி ரிஷி முனிவர்கள், இவர்களால் சூழப்பட்ட அந்த கூட்டம். அங்க அந்த கணங்களினுடன் வசித்துக் கொண்டு நீ வசிச்சுட்டு இருக்க. அப்ப வசிச்சுட்டு இருக்கிற ஒன்ன இவ எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா, ஸ்புட கட்டித மூர்த்தாஞ்சலி புட்டக அப்படின்னா தன் இரு கைகளையும் ஸ்தோத்திரங்கள் பாடிக்கொண்டு தலைமேல் தூக்கி கைய கூப்பிண்டு அவ எல்லாரும் உன்னை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஹே விபோ, விபோ எங்கும் நிறைந்தவனே, விபோ சாம்ப, சாம்ப அப்படிங்கிறத ச அம்ப அப்படின்னு பிரிக்கணும். அம்பன்னா அம்பாள், நாங்க அதை பிரிச்ச உடனே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ச அம்பன்னா அம்பாளுடன் கூடியவர், சாம்பன், சாம்ப சிவன் அப்படின்னா அம்பாளுடன் கூடிய சிவபெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ அம்பாளோடு கூடி இருப்பவன் சுவாமின்னு, நாங்கள்லாம் உங்களுக்கு தாசர்கள், நீங்க எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்றார். ஏ பரமசிவா, பரமசிவன் அப்படின்னா பரமன் அப்படின்னா எப்பொழுதும், பரமசிவன்னா எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவனே. பாகி என்னை காப்பாற்று, அந்த ஒரே வரியில எவ்வளவு வார்த்தைகள். ஏ விபோ எங்கும் பரவி இருப்பவனே, சாம்ப அம்பாளுடன் கூடி இருப்பவனே, சுவாமின்னு நாங்கள் உனக்கு தாசர்கள், நீ எனக்கு சுவாமி, பரமசிவா எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவனே, பாகி எங்களை நீ காப்பாத்து, பாகீதி நிகதன் எங்களை நீ எப்பொழுதும் காப்பாத்துன்னு சொல்லிக்கொண்டு, காப்பாற்று காப்பாற்றி எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு. இப்ப காப்பாத்து காப்பாத்துன்னா என்ன, எனக்கு ஏதாவது நோய் இங்க அடிச்சுட்டேன், தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, எனக்கு குடும்பத்துல இத்தனை பிரச்சனை, காப்பாத்துன்னு அர்த்தமா? அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. சம்சாரத்தில் மறுபடியும், இந்த சம்சார சாகரத்தில் மறுபடியும் சேர விடாமல் என்னை காப்பாற்று அப்படிங்கிற அர்த்தம் அது. அந்த அர்த்தம்ங்கிறத தான் நம்ம காப்பாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி காப்பாத்து அப்படின்னா அதற்குள்ள என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற அந்த ஜேஜேன்னு இருக்கிற அந்த கைலாசம், ஆஹா அடாடா உன்னுடைய கைலாசமாகப்பட்டது எப்படி இருக்கே, வித்ரூணாம் கல்பான், அப்படி ஜேஜேன்னு இருக்கக்கூடிய ரொம்ப இன்பமாக இருக்கக்கூடிய அந்த கைலாசத்துல கல்பானு க்ஷணம் இவ. கல்பானு, கல்பான்னா கல்பங்கள். கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன, நம்மளோட ஒரு வருஷம்ங்கிறது தேவருக்கு, இதெல்லாம் நம்ம முன்னாடியே நாராயணியத்துல மீனிங் பார்த்துட்டே வந்தோம். சத்துர்யுகம் அப்படிங்கிறது 4 யுகங்கள் கொண்டது. இந்த 4 வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்படி மல்டிபிளிகேஷன் போட்டு போட்டு அதோட டோட்டல் இயர்ஸ், இப்படி எத்தனை வருஷம் எத்தனை சத்துர்யுகம். இப்படி இருந்தாலும் எனக்கு அந்த கையில போர் அடிக்காதான்னு தானே ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. எனக்கு போர் அடிக்காது, எனக்கு போர் அடிக்காது. அந்த பிரம்மாவினுடைய பல கல்பங்களை எல்லாம் தாண்டி எத்தனையோ கல்பமாக இருந்தாலும் நான் அதை க்ஷணம் இவ, ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணத்தில் வினேஷ்யாமி சுகதக, ஒரு நொடியில, அப்படி நீண்ட காலத்தை ஒரு நொடியில நான் வினேஷ்யாமினா நான் கழித்து விடுவேன். நான் அதை ஒரே செகண்ட்ல நான் அதெல்லாம் கழிச்சுப்பேன். எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, எனக்கு போரே அடிக்காது. இப்பேற்பட்ட கைலாச வர்ணனை ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். இப்படி இருக்கிற அந்த கைலாசத்துல எனக்கு என்ன போர் அடிக்க போறது, நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். எனக்கு இத்தனை இது இருக்கும் பொழுது, என்டர்டெயின்மெண்ட் அங்க இவ்வளோ இருக்கு, இத்தனை இருக்கும் பொழுது எனக்கு என்ன போர் அடிக்க போறது, எத்தனை கல்பங்கள் தாண்டினாலும் சரி அச்சண பொழுதில் நான் அத்தனையும் கழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல ஆதிலக்ஷ்மி. எஸ் மேம். कथा वा कैलासे कनकमणिसौते सककनैः
वसन् सम्बोरग्रे स्फुटकटितमूर्ताञ्जलिपुटः विभो शाम्ब स्वामिन् परमशिवबाही दिनिकथन् वेदातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुगतः. வெரி குட். தேங்க்யூ மேம். இந்தபடி சொல்றேன் மம்மி. கதாவா கைலாசே கனகமணி சௌதே சககணைः வசன் சாம்போரக்ரே ஸ்புடகடிதமூர்த்தாन् ஜலிபுடः விபோ சாம்ப ஸ்வாமின் பரமசிவ பாஹி தினிகதன் விதாத்ருணாம் கல்பான் க்ஷணமிவ விநேஷ்யாமி சுகதः. வெரி குட். சுதா சேகர். गदा वा कैलासे कनकमणिशौदे सगगनैः वसन् शम्भोरग्रे स्फुटगडितमूर्ता जलिपुडः विभो साम्ब स्वामिन् परमशिवबाही दिनिहदन् विधातॄणान् कल्पान् क्षणमिव विनेष्यामि सुगदः. வெரி குட். சாவித்ரி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. ஓகே மாமி. ஸ்தவைர் பிரம்மாதீனாம் स्तवैर्ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनाम् जय जय वशोभिर्नियमिनां जय जय वशोभिर्नियमिनां गणानां केलीभिः गणानां केलीभिः தமிழ்ல பக்கத்துல இர்ன்னு போட்டிருந்ததுன்னா அந்த இர்ர அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. ஓகே. மதகலமஹோக்ஷஸ்ய ககுதி மதகலமஹோக்ஷஸ்ய ககுதி மதகலமஹோக்ஷஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் त्रिनयनमुमाश्लिष्टवपुषम् त्रिनयनमुमाश्लिष्टवपुषम् गदा त्वां पश्येयम् कदा त्वां पश्येयम् करधृतमृगम् खण्डपरशुम् खण्डपरशुम् स्तवैर्ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनाम् स्तवैर्ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनां स्तवैर्ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनां गणानां केलीभिः मदकलमहोक्षस्य ककुदी गणानां केलीभिः मदकलमहोक्षस्य ककुदी गणानां केलीभिः मदकलमहोक्षस्य ककुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषम्
स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषम् स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषम् गदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुम् कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुं कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुं स्तवैर्ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनां गणानां केलीभिः मदकलमहोक्षस्य ककुती स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषम् कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुम्. வெரி குட். Thank you. இப்ப இந்த கைலாச வர்ணனை அப்படிங்கிறத கைலாச காட்சிய வந்து அது ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரன் காமிச்சாச்சு. கீழே இறங்கி வந்துட்டார். அவர் நினைச்சா எப்ப வேணா கைலாசத்துக்கு போகலாம், வரணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா ஏன் இவர் வந்து இந்த ஸ்லோகத்துல இப்படி எல்லாம் எழுதுறார் அப்படின்னு பார்த்தா, நமக்காக தான் இதெல்லாம் எழுதுறார். இல்லைன்னா நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு யார் இருக்கா? இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கீழே வந்து நமக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த கிரந்தங்களை எல்லாம் அவரு வடிவமைச்சு கொடுத்து, இப்படியெல்லாம் நான் போய் பார்த்தேன், நீயும் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு முதல்ல ஆசைப்படு. உன்னுடைய ஆசையாகப்பட்டது எதுல இருக்கணும்? இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் மாண்டாமா அப்படின்னு கேட்டா, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் வேணும் தான். அது இல்லாம எதுவும் நம்ம பண்ண முடியாது. வயிறு ரொம்பினாதான் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்றதெல்லாம் வேற. எப்ப பார்த்தாலும் செவி கேட்டுட்டே இருந்து வயிறு சுருட்டிக்கும், அப்புறம் அந்த செவியே கேட்காத போயிடும், காது கேட்காத அப்புறம். ஆனா அதனால வேணுங்கிறதுக்கு தான் வச்சுக்கணும். அதுக்கு மேற்கொண்டு ஆசைய எப்படி பண்ணணும்? ஈடப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வரார். எதை ஆசைப்படு? இப்படி நமக்கு சொல்லலைன்னா நமக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் இருக்க போறது இல்ல. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதனால ஆதிசங்கரர் சொல்லிட்டு, பரமேஸ்வரா உன்னை நான் எப்ப பார்க்க போறேன்றார். இப்ப அவர் பரமேஸ்வரா எப்ப இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் போய் என்ன இப்படி கேட்கிறாரே நம்ம நினைக்க கூடாது. இது நம்ம கேட்கறதாக அர்த்தம். பரமேஸ்வரா உன்னை நான் எப்ப பார்க்க போறேன் நம்ம கேட்கிறோம், இல்ல நமக்காக அவர் கேட்கிறார். இரண்டு விதமாக எடுத்துக்கலாம். அவர் ஏன்னா போயிட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. இப்ப வந்தவர் தான் இத நமக்கு காட்சிப்படுத்தி எல்லாத்தையும் இந்த விவரங்களை சொல்லிட்டு இருக்கார். ஸ்தவைர் பிரம்மாதீனாம். அப்ப பிரம்மா விஷ்ணு எல்லாம் ஒன்ன, ஸ்தவைர்னா ஸ்தோத்திரம். பிரம்மாதீனாம், பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் ஒன்ன சோஸ்திரம் பண்றாளே. எப்படி சோஸ்திரம் பண்றா? ஜெய ஜெய வசோபிர் நியமினாம், ஜெய ஜெயன்னு கோஷம் போடுறாளே. எல்லாத்துக்குமே ஜெய் ஜெய்ன்னு தானே நம்ம சொல்றோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, அதுவும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ஜெயகோஷம் போடுறா இல்லையா? அந்த ஜெயகோஷம் போட்ட இதைதான் திருவாசகத்திலையும் அவர் சொல்றார். எல்லாருமே இதை சொல்லிட்டு, நீங்க சிவனினுடைய அத்தனை தோத்திரங்கள் எது எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த ஜெயகோஷம் இருக்கும். இல்லாதது எந்த இடத்துலயும் கிடையவே கிடையாது. இது எல்லாம் ஒரு நியமனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜெயகோஷத்தை சொல்லிட்டே இருக்கு. சொல்றது எல்லாம் எது சொல்ற? கணானாம் கேலிபிகி, அந்த பிரதம கணங்கள் எல்லாம் சிவகணங்கள் தானே. அங்க கைலாசத்துல இருக்கக்கூடியவை அத்தனையுமே சிவகணங்கள். இந்த பிரதம கணங்கள் எல்லாம் கேலிபிகி, எப்படி சொல்றதா இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும்? கேலின்னா விளையாட்டு, விளையாட்டா சொல்றது. எப்படி விளையாட்டா சொல்றது அப்படின்னு பார்த்தா, ஆடுறதே ஆடிண்டே சொல்றது, ஓடிண்டே சொல்றது, டான்ஸ் ஆடிண்டே சொல்றது, ஒரு இடத்துல நிக்கிறதா இல்ல. ஆனந்தம், ஏன்னா அதுக்கு ஆனந்த ஸ்வரூபமா பகவானை பாக்குறது, அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை ரொம்ப ஆனந்தமா பாக்குறது, ஆனந்தமா பார்த்து ரசிக்கிறது. அந்த பிரம்மானந்தம் அவளுக்கு அட்டகாசம் பண்றது. நம்மளோட ஒருத்த வார்த்தையில சொல்லணும்னா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட ஸ்துதி பாடல்ல ரொம்ப சிரேஷ்டமா பகவான் எப்படி இருக்கார்,
இவா பண்ற ஸ்துதிகளை எல்லாம் கேட்ட உடனே பகவானுக்கு சந்தோஷம் வராதா? இவா பண்றதெல்லாம் பார்த்தா, இவ ஆடுறதையும் பாடுறதையும் யாராவது பண்றதை பார்த்தா பிடிக்காதவா கூட என்ன பண்ணுவா, ஒரு சில நேரத்துல தன்னை மறந்து அதுல லயிச்சு அதை வேடிக்கை பார்ப்போம். நாமளே என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்ற நாமளே ஒரு சில நேரத்தில் அதற்கு ஆட்பட்டு அதை லயிச்சு பார்ப்போம். பகவானோ இதுக்கெல்லாமே ஆட்பட்டவர், இதையே விரும்பி இருப்பவர், எப்பயுமே ஸ்தோத்திரங்களுக்கு அடிபணிபவர், அடியார்களுக்கு அடிபணிபவர். அப்படி இருக்கிறவர் இந்த இந்த அட்டகாசத்தையும் இந்த விளையாட்டுகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டு மதகல மகோக்ஷஸ்ய கபுதி எப்படி இருக்கார், எப்படி வந்து இறங்குறார், எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவரு அப்படியே ஒரு ரொம்ப சிரேஷ்டமாக அந்த மகேசன் ரொம்ப சிரேஷ்டமாக ஒரு ரிஷபத்தின் மேல நீ உட்கார்ந்து இருக்க. சிரேஷ்டம், அந்த ரிஷபமே சிரேஷ்டமானதான். அவருடைய வார்த்தை எப்படி போடுறார், மதகலம் நீயும் சிரேஷ்டம், நீ உட்கார்ந்து இருக்கிய அந்த ரிஷபம் அதுவும் சிரேஷ்டம். அப்பேற்பட்ட சிரேஷ்டமான ஒரு ரிஷபத்தின் மேல நீ உட்கார்ந்துருக்கியே. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியறது தெரியுமா, நான் எதை பாக்குறேன் தெரியுமா, பஷ்யேயம் நான் எதை பாக்குறேன் தெரியுமா, ஸ்திதம் நீலகிரீவம் உன்னுடைய கழுத்து நீல, முதல்ல எனக்கு தெரியறது உன்னுடைய கழுத்துல இருக்கிற அந்த நீல கலர், நஞ்சு உண்டு நீலகண்டன் அப்படின்னு பெயரை கொண்டவர், அந்த நீலம் கருத்த நீலம், அந்த நீலகிரீவம் அதை அப்படியே பளபள பளபள மின்றது. அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கனகமணி சபையில சிரேஷ்டமான ரிஷபத்தின் மீது அமர்ந்திருக்கிறப்போ அந்த பளபள இருக்கிற அந்த இடத்துல உன்னுடைய கழுத்துல இருக்கிற அந்த கருப்பு நீல மணி மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பரமேஸ்வரா, உடனே அதுக்காக ஒரு நமஸ்காரம், எத்தனை நமஸ்காரம், அதுக்காக உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன், உனக்கு நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்கே எனக்கு, நான் ஒரு நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்ற வர்றாருன்னா, திரிநயனமோபாஸ்லிஷ்டவபுஷம், திரிநயனம் மூன்று கண்களை உடையவனாக, நெற்றியில் ஒரு கண், சூரிய சந்திரர்களாக இரண்டு கண்கள், மூன்று கண்களை உடையவனா. அதுக்கப்புறம் உமாஸ்லிஷ்ட வபுஷம், உமாஸ்லிஷ்ட வபுஷம்னா நம்ம எப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உமாதேவியுடன் கூட அப்படின்னு டைரக்டா ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். உமாஸ்லிஷ்ட அப்படின்னா உமா சகித அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டா தான் வரும், சந்தஸுக்கு எந்த குறையும் இருக்காது, எழுத்துக்கள்ல வித்தியாசம் வரப்போறது இல்ல. உமாஸ்லிஷ்டன்னு ஏன் அங்க ஒரு வார்த்தை அவர் போடுறார் அப்படின்னா, உமாதேவியால் அணைக்கப்பட்டவனாக அப்படின்னு, அம்பாளால் உமாதேவியால் அணைக்கப்பட்டவனாகன்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறது. அந்தபடி ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இன்னொரு அர்த்தமாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய உடம்பில் பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்தவனாக. அதனால் உமாஸ்லிஷ்ட, உமாவும் சிவனும் ஒன்று கூடியவராக அப்படின்னு, அர்த்தநாரியாக அப்படின்னு அர்த்தத்தை கொள்ள வேண்டும். அப்படின்னு இருக்காருனும் இத்தனை விதமாக அதுக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி நீ எனக்கு கண்ணுக்கு தெரியற, நீ தெரியற, எப்படி எல்லாம் காட்சிப்படுத்துறாருன்னு பாருங்க, அப்படி தெரியற. பஷ்யேயம் கதா துவாம், எப்படி தெரியற தெரியுமா நீ, துவாம் தாங்கள், எப்படி தாங்கள், துவாம் நீ, துவம் நீ, துவாம் தாங்கள் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும். எப்படி தெரியற நீ தெரியுமா எனக்கு அப்படின்னா, அப்படி இருக்கிற உன்னை, கதான்னா எப்படி பார்ப்பேன், பஷ்யேயம்னா பாக்குறது, எப்ப பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன் நான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னும் என்ன வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, கரதிருத மிருகம், கரனா கை, கரதிருத்தன கரத்தில் ஏந்திய, மிருகம்னா மான், கையில் மானை ஏந்தி கொண்டு இருப்பவனாகவும் உன்னை எப்படி எல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க. எப்படி எல்லாம் அவரை கழுத்தில் நீலமணி கோர்த்து, கருப்பு கலந்த நீலமணி கோர்த்தவனாக, மூன்று கண்களை உடையவனாக, உமாதேவியுடன் கூடியவனாக நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பாக்குறேன், இப்ப கண்ணுல இப்படி பாக்குறேன், இப்படி இருக்கிற உன்னை நான் எப்ப பார்ப்பேன், இன்னும் உன் கையில நீ பிடிச்சுட்டு இருக்க என்னத்த, ஒரு கையில் மானை பிடித்து கொண்டிருக்கிறாய், இன்னொரு கையில என்ன பிடிச்சிட்டு இருக்க, கண்ட பரசும், கண்ட பரசும், பரசு, பரசுன்னா கோடாலி, பரசுராமர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரசுன்னா கோடாலி, பரசுராமர் கோடாலியை கையில வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பரசுராம அவதாரத்துக்கு
பரசுராமர் அப்படிங்கிற பேரே அந்த அவதாரத்தினுடைய பெயர். கோடாலியை கையில் வைத்துக்கொண்டு இங்க கண்ட பரசும் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்படின்னா கண்டம் செய்யப்பட்ட பரசு அப்படின்னு அர்த்தம். கண்டம் செய்யப்பட்ட பரசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடைஞ்ச கோடாலின்னு அர்த்தம். இன்னொரு கையில் உடைந்த கோடாலியை ஏந்தி கொண்டிருப்பவர். ஒரு கையில என்ன வச்சுருக்கார்? மான வச்சுருக்கார். இன்னொரு பக்கம் பாதி கோடாலி, இதை ஏந்தியவனாக. மான் மழு ஏந்திய ஸ்வரூபம்னு அவருக்கு ஒரு தியான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அவருடைய இதுல. அந்த ஸ்லோகத்துல ஒரு வரியே இருக்கு, மான் மழு ஏந்திய, மழுன்னா கோடாலி, ஏந்திய அதாவது உடஞ்ச கோடாலி, ஏந்திய ஸ்வரூபம் அப்படின்னு அவருக்கு இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நான் எப்ப பார்க்க போறேன்னு அழறார் ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப 3 ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல் ஸ்லோகத்துல அவர் உபாசனை பண்றார். உபாசனையினுடைய பலனை பத்தி பேசுறார். பலனை பத்தி பேசும்போது எனக்கு பிரம்மா விஷ்ணு பதவி வரையெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த பதவியெல்லாம் கொடுத்து என்ன நீ ஏமாத்தாத, பிரம்மா பதவி விஷ்ணு பதவின்னு சொல்லி நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் போட்டு அதுல நீ சைன் பண்ணி தரேன்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன்னா நீ சைன் பண்றதோட சரி. அப்புறம் நீ பரமேஸ்வரன்கிற ஜிஎம், உன்னை பாக்கறதுக்கு கூட நீ என்ன அலோவ் பண்ண மாட்ட, உன்னை பாக்கறதுக்கு கூட என்னால முடியாதுங்கிறார். அதனால உன்னை பார்த்துட்டு இருக்கிற போஸ்ட் எனக்கு கொடு அப்படிங்கிறார். அப்புறம் 2வது ஸ்லோகத்துல விதவிதமான கைலாச வர்ணனைய பத்தியும் அவர் சொல்லிட்டார். மகேஸ்வரி. स्तवै ब्रह्मादीनां जय जय वसोभिर्नियमिनां गणानां केलिभिः मदकलमघोषस्य ककुति श्रितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषं गदा त्वां पश्येयं करतृदमृगं कण्डपरशुम्. வெரி குட். சுந்தரி. स्तवेत् ब्रह्मादीनां जय जय वजोभिर्नियमिनां गणानां केलिभिः मदकल महाशस्य कगुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषं कदा त्वां पश्येयं करधृतमृगं कण्डपरशुम्. வெரி குட். பிரியா. Yes, Mami. स्तवै ब्रह्मादीनां जय जय वशोभिर्नियमिनां गणानां केलिभिः मदकलमहोक्षस्य कगुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनमुमाश्लिष्टवपुषं कदा त्वां पश्येयं करतृदमृगं कण्डपरशुम्. வெரி குட். அனிதா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. கதாவா த்வாம் திருஷ்ட்வா. அனிதா. गिरीश तव भव्यङ्घ्रियुगलम् गृहीत्वा हस्ताभ्याम् शिरसि नयने वक्षसि वहन् समाश्लिष्याग्राह्य स्फुटजलजगन्धान् परिमलान् अलभ्यां ब्रह्माद्यैः
தமிழ் புக்குல இருன்னு இருக்கும், அதை அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. முதமனுபவேஷ்யாமி ஹிருதயே गदावा त्वां दृष्ट्वा गिरिश तव भव्यङ्घ्रियुगलम् भव्याङ्घ्रियुगलम् गृहीत्वा हस्ताभ्यां शिरसि नयने वक्षसि वहन् समाश्लिष्ट्याघ्राय स्फुटजलजगन्धान् परिमलान् अलभ्यां ब्रह्मात्यैः मुदमनुभवेष्यामि हृदये வெரி குட். துவாம் திருஷ்டுவா கிரீஷா. இப்ப 2 ஸ்லோகமா நம்ம கைலாசத்தினுடைய வர்ணனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கைலாசத்தினுடைய வர்ணனை எல்லாம் வர்ணிச்சு முடிச்சா, எப்ப நான் உன்னை பார்ப்பேன் இந்த மாதிரி ஒரு வர்ணனை எல்லாம் சொல்லிட்டு, இப்படி எல்லாம் தெரியறியே, இவ்வளவு நன்னா இருக்கியே, எப்ப நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னும் பொழுது, துவாம் திருஷ்டுவா கிரீஷ, என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நீ நிக்கிறியே. பகவான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப வந்து நிக்கிறியே, ஏ பரமேஸ்வரா, என் கண் முன்னாடி ஜெகஜோதியா வந்து நிக்கிறியே. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பரமேஸ்வரா, நீ ஜெகஜோதியா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற, உன் சிரஸ்லேந்து நான் உன்னை பாக்குறேன். எப்படி பாக்குறேன்? சிரஸ்லேந்து உன்னை பெருசையா எனக்கு எல்லாம் தெரியுது. சிரஸ்ல இருக்கிற கங்கையில இருந்து, சிரஸ்ல இருக்கிற சந்திரன்ல இருந்து, ஜடாமுடியில இருந்து, அதுல நீ சுத்தின் இருக்கிற ருத்ராட்சத்துல இருந்து, கழுத்துல இருக்கிற பாம்புல இருந்து, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி அவருடைய மான்தோல் போத்திட்ட உடம்புல இருந்து, கபால மாலையில இருந்து ஒண்ணு ஒண்ணா அதுல வர்ணிச்சார். வர்ணிச்சு கடைசியா ஆனா என்ன சொன்னார்? இத்தனையும் எனக்கு தெரியறது குருவாயூர், இத்தனையும் தெரியறது எனக்கு பரமேஸ்வரா, ஆனா உன்னுடைய பாதமே எனக்கு தெரியலையே. உன்னுடைய பாதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேனே, அந்த பாதம் எனக்கு தெரியலையே. அங்க பார்த்தா எல்லா தேவர்களும் அப்படியே அதை சுத்து சூழ்ந்துட்டு கவிஞ்சிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரா, எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நம்ம எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஜெகஜோதியாக தன்னுடைய 2 பாதங்களையும் காமிச்சுண்டு நிக்கிறார். எப்படி நிக்கிறார் அப்படின்னா, எப்படி நடராஜன் ஒரு கைய மேலையும் ஒரு கைய தன் பாதத்தையும் காமிச்சுண்டு நிக்கிறாரோ, எப்படி திருப்பதி பெருமாள் ஒரு கைய தன்னுடைய பாதத்தை காமிச்சுண்டு நிக்கிறாரோ, எப்படி உப்பிலியப்பன் மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்லி இன்னொரு கைய தன்னுடைய பாதத்தை பாதத்தை காமிச்சுட்டு நிக்கிறாரோ, அந்த மாதிரி நீயும் நிக்கிறியே. உன்னுடைய 2 பாதங்களையுமே இப்ப எனக்கு காமிச்சுட்டு நிக்கிறியே.
இப்படி நிக்கிறியே நீ, நான் பிரமிச்சு நிக்கிறேனே, நான் உன்னுடைய பாதத்துக்கு நான் எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணணும், நான் எப்படி ஆராதனை பண்ண போறேன், எப்படி ஆராதனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறார். நிக்கும் பொழுது தவ பவ்யாங்கிரி யுகலம், அப்ப பிரம்மா விஷ்ணு யாருக்குமே கிடைக்காத அந்த பாத தரிசனம், யாருக்குமே கிடைக்காத அந்த பாத தரிசனத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. அப்படி கொடுத்த அந்த பாத தரிசனத்தை, அந்த 2 பாதத்தையும் பவ்ய ஹங்கிரி யுகலம், நான் எப்படி என்னோட கையால எடுத்துக்க போறேன், அந்த பாதத்தை 2த்தையும் நான் என் கையில தூக்கிக்கணுமே, நான் எப்படி எடுத்துக்க போறேன். இவரோ காட்சி கொடுக்கறதுக்கு ஜெகஜோதியா பிரம்மாண்டமா ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும், ஆகாசத்துக்கும் பூமிக்குமா கூட நிக்கல, ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்குமா நிக்கிறார். இவர் எங்கே இருந்து அவருடைய பாதத்தை கையில் எடுத்துக்கிறது, நான் எப்படி எடுத்துப்பேன், நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னும் போது இது இந்த இடத்துல ஒரு சின்னதா அந்த பக்தியினுடைய பெருக்குக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இந்த மேலக்கோட்டைன்னு ஒரு ஊர், திருநாராயணபுரம். அது திவ்ய கஷேத்திரமா என்னன்னு எனக்கு தெரியாது, அது அபிமான கஷேத்திரம்ங்கிறது தெரியும். அங்க மகாவிஷ்ணுவோட ஒரு சிலை, அந்த சிலைய என்ன பண்ணினா இந்த டெல்லி சுல்தான் இருக்கான்ல, அவன் திருடிட்டு போயிட்டான், சிலையை தூக்கிட்டு போயிட்டான் 2 ஒண்ணுதான். தூக்கிட்டு போய் தன்னோட இடத்துல டெல்லியில தன்னுடைய அரண்மனையில வச்சுட்டான், தன்னுடைய கோட்டையில இருக்கு. அங்க தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டான். அது விளையாடிட்டு இருக்கு, அதை வச்சுட்டு பொம்மை இருக்கு, அது வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. இது இப்படி கொஞ்ச நாட்கள் ஆச்சு. ராமானுஜர் ஒரு தடவை இந்த மேலக்கோட்டைக்கு வரார். வந்துட்டு அங்க விக்கிரகத்தை காணவே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவருக்கு தெரிய வருது, டெல்லி சுல்தான் அதை எடுத்துட்டு போயிட்டான், அதனுடைய நிலை என்ன, அந்த சிலை என்ன ஆச்சுங்கிற விவரம் அவருக்கு தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணார், நேர டெல்லி சுல்தான்கிட்ட போனார். டெல்லி சுல்தான்கிட்ட போயிட்டு எங்க சிலையை நீங்க எடுத்துட்டு வந்தாலே அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே அவன் சுல்தான் சொன்னானா, இந்த பார், உங்க சிலை ஏன் சிலைன்னு எனக்கு தெரியாது, எங்கிட்ட ஆயிரக்கணக்கா சிலை இருக்கு, நான் எங்கெங்க எந்தெந்த சிலையை எடுத்துட்டு வந்துடும் தெரியாது, உன் சிலைன்றது எதுன்னு எனக்கு தெரியாது, என் பொண்ணு கிட்ட வேணா போய் கேளு, அது வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கு எல்லாத்தையும், நீ வேணா அவள்கிட்ட போய் கேளு. இதுனடா இது வம்பா போச்சு, ஒன்ன கேட்க போய் இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு ராமானுஜர் அந்த குழந்தைகிட்ட, அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அது எத்தனை பெரிய பொண்ணு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு கிட்ட போனா அது வச்சுட்டு இருக்கிற விக்கிரகங்களுக்குள்ள இந்த மேலக்கோட்டை, இந்த பெருமாளோட விக்கிரகமும் அங்க இருக்கு. அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டார். பார்த்தா இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கேட்கறது, அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அது கொடுக்குமா, சரி கொடுத்தாலும் இவர் எப்படி எடுத்துட்டு வருவார், அப்படியே அது கொடுக்கல அதுகிட்டே இருந்து எடுத்துன்னு வருவோம்னா அது இப்ப அழ ஆரம்பிக்கும், அமக்களம் பண்ணும், இது பெரிய பிரச்சனையாகும், சீவிடுவான் தலைய ராஜா. இப்ப என்ன பண்ணலாம், எப்படியாவது இதை நம்ம மேலக்கோட்டைக்கு எடுத்துன்னு வந்தே ஆகணுங்கிறது ராமானுஜரோட முடிவு. அவர் என்ன பண்ணாராம், அழகா அங்கேருந்து போனா அந்த குழந்தை அழகா என்ன பண்ணிருக்கு, அந்த சிலையை வச்சு அந்த குழந்தையோட பக்தியும் நம்ம அந்த இடத்துல கருத்துல வச்சுக்கணும். அது அழகா நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்குச்சு, குழந்தைகளுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தா அது என்ன பண்ணும், அழகா நான் உனக்கு குளிப்பாட்டி விட்டுமா, நான் உனக்கு குளிப்பாட்டி ஒரு புது ட்ரெஸ் போட்டு விடுறேன், உனக்கு தலைவாரி விடுறேன், உனக்கு மையிட்டு விடுறேன், உனக்கு நெத்திக்கிட்டு விடுறேன், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் பொன் குழந்தைகள் கிட்ட பொம்மை வாங்கி கொடுத்தோம்னாக்க. அந்த மாதிரி இது அந்த குழந்தை அந்த விக்கிரகத்தை எல்லாம் வச்சுண்டு, இது இந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அழகா இதுக்கு இது பண்ணி இது குளிப்பாட்டி நீ சாப்பிடு என்ன வேணும் உனக்கு, போருமா உனக்கு தொப்ப ரொம்பித்தா, இப்படி அந்த விக்கிரகங்களோட இது பேசின்னு இருக்கு. அதுக்கு பகவான் தெரிஞ்சுதா என்ன, அதுக்கு அது மாதிரி ஒரு உருவகப்படுத்தி அது வச்சுண்டு, பகவான்ல எல்லாம் அதுக்கு தெரியல, அப்படியெல்லாம் தெரியாம அது வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. இதை இவர் பாக்குறாரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. கூப்பிட்டா இந்த விக்கிரகமே நம்ம கிட்ட வருமோ வராதோ, இது பண்ற இந்த கூத்த பார்த்துட்டுன்னு இவருக்கு ஒரு இது. ஆனாலும் இவருக்கு விட மனசு வராமல் இவர் என்ன பண்ணாரா, அங்கேயே நின்னுட்டு டிஸ்டன்ஸ்ல நின்னுட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, செல்ல பிள்ளாய் வா நம்ம ஊருக்கு போலாமா, செல்ல பிள்ளாய் வா அப்படின்னு கூப்பிடுறார் ராமானுஜர். உடனே இந்த விக்கிரகம் மட்டும் எழுந்து, இந்த விக்கிரகமாகப்பட்டது நடந்து ராமானுஜர் கிட்ட வந்துதான். இத அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்த உடனே அது ஒண்ணுமே பண்ணல. வான்னு கூப்பிட்டு இந்த விக்கிரகம் எழுந்து நடந்து போன உடனே ஒண்ணுமே பண்ணல. அவர் ராமானுஜர் எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு அந்த குழந்தையும் ஒண்ணும் பண்ணல, அழகா வழி விட்டுடுத்து அந்த சிலையை எடுத்துன்னு வந்துதான் இப்ப திருப்பி இங்க வச்சிருக்கா. செல்வநாராயண பெருமாள்னு அந்த சுவாமிக்கு பெயர். இப்ப போனாலும் அங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி பக்தர்கள் கூப்பிட்டால் பரமேஸ்வரன் வருவான் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு
சாட்சி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு. அப்படி ஏன் இத சொல்ல வரும் அப்படின்னா, ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்குமா இங்க நிக்கிறாரே, நான் எப்படி உன் காலை பிடிச்சுப்போன்னு கேட்கும் பொழுது பக்தனான ஆச்சாரியன் கூப்பிடுறான் நம்மள. அதனால தன்னுடைய ஆகாரத்தை குறைச்சிட்டாவது நம்ம சின்னவன் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சாராம் பரமேஸ்வரன். டக்குன்னு குட்டியாகி இத்தினுண்டாயிட்டாராம். இத்தினுண்டு ஆனவர் இவர் சும்மா விட்டாரா? அடுத்தது இவர் சும்மா இருப்பாரா? கொஞ்சம் கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணார்? கிரகித்வா ஹஸ்தாபியாம், அப்படியே கிரகிச்சு விட்டார். என்ன பண்ணிட்டார்? கிரகிச்சு தன்னுடைய கையில எடுத்து விட்டார். உடனே ஷீரசி அடுத்த கேள்வி கேட்கிறார். அடுத்த கேள்வி என்ன பண்றாரு? நான் உன்னுடைய கையில எடுத்துட்டேன், இப்ப நான் தலையில தூக்கி வச்சுக்கணுமே, நான் எப்படி வச்சுப்பேன்? கையில ஒன்னு எடுத்துட்டேன், அள்ளின்ட்டேன் என் கையில, தலையில நான் தூக்கி வச்சுக்கணுமே, நயனே அதை என் கண்ணுல ஒத்திக்கணுமே. பக்ஷசிவஹன், பக்ஷசி பக்ஷஸ்தலம், இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பெருமாளோட பக்ஷஸ்தலத்துலதான் தாயார் இருக்கா, மார்பு. நான் மார்போட அணைச்சுக்கணுமே. இந்த பாதத்தை முதல்ல கையில பிடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். தலையில வச்சுக்கணும், சிரசி தலையில வச்சுக்கணும், நயனம் கண்ணுல ஒத்திக்கணும்னு ஆசைப்பட்டார். பக்ஷஸ்தலத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். இதெல்லாம் நான் வச்சுக்கணுமே, எப்படி நான் வச்சுப்பேன்? எப்படி என்னுடைய சகசிராரத்துல நான் வச்சுப்பேன், தூக்கி வச்சுப்பேன்? எப்படி என்னோட கண்ணுல அதை எடுத்து ஒத்திப்பேன்? அவனுடைய பாதத்தை நான் வணங்கலைன்னா, திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், பகவானினுடைய பாதத்தை நீ வணங்கவில்லை என்றால் அது பாதம், அது கோவில், சுவாமியே இல்லை, களிமண்ணுன்ட்டார். களிமண்ணால செஞ்ச பொம்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஒரு குறள்ல. அப்போ எப்ப நான் உன்னை இறுக்கி கட்டிக்க போறேன் அப்படின்னு கேக்குறார். அடுத்த 3வது லைன்ல பார்த்தோம்னா, சமாஸ்லிஷ்டலிஷ்ட்யாக்ராய ஸ்புட ஜலஜகந்தான் பரிமிலான். அப்போ அதை நான் என்ன பண்ணேன், எடுத்து மனசோட மார்போட கட்டிக்கணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா உன்னோட பாதமாகப்பட்டது தொட்ட உடனே என் கையில எப்படி இருக்கு? தாமரப்பூ மாதிரி இருக்கு. அப்படியே பிஞ்சு பாதங்கள், தாமரப்பூ, அவ்வளவு சாஃப்ட். தொட்டா அப்படி அந்த பாதம் தாமரப்பூன்னா அது என்ன மணக்கும், என்னமா மணக்கும். அப்ப அதனுடைய மனம் கந்தான், மனம். அந்த மனத்தை நான் நுகர வேண்டாமா? என்னுடைய நாசியில் வைத்துக் கொண்டு நான் எப்படி நுகர்வேன்? எப்படி ஒரு ஆசை, எப்படி நான் அதை வச்சுட்டு நான் நுகர்வேன்? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரம்மா விஷ்ணுக்கு கூட கிடைக்கலையே. அலப்யாம் பிரம்மாத்யை, அலப்யாம்னாக்க கிடைக்கல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல யாருக்கு? பிரம்மா விஷ்ணு யாருக்குமே கிடைக்கலையே. இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சிய எப்படி அனுபவிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலையே. திருமூலர் இததான் சொல்றாரு. அந்த பாதத்துக்கு அப்படி ஒரு இது கொடுக்குற. தமிழ்ல எவ்வளவோ இருக்கு. சான்ஸ்கிரிட்ல ஒரு பக்கம் இருக்குன்னா, தமிழ்ல இந்த சிவனினுடைய திருமூலர், திருமந்திரம் எல்லாத்தையும் எடுத்து படிக்க எத்தனை, அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கவே வேண்டாம். அப்படியே நாமளே அதை படிக்க நமக்கு அர்த்தம் புரியும். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை வீரான் தன் இணையடி தானே. அவ்வளவுதான். மந்திரம்னாலும் உன்னுடைய பாதாரவிந்தம் தான். மருந்துனாலும் அதை புடிச்சுட்டா போறோம். தந்திரம்னா எந்த தந்திரம் எந்தா இருந்தாலும் அந்த பாதம் தான். தானம்னா அந்த பாதம் தான். சுந்தரம் அழகுனாலும் அந்த பாதம் தான். தூய்மையான நெறி வகைகள்னாலும் அந்த பாதம் தான் அப்படின்னு திருமூலர் எழுதியிருக்கார். அப்படிங்கறத பார்த்தோம்னா, அந்த பாதத்துக்கு எப்பேற்பட்ட வர்ணனை அப்படி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்தை முதமனு பவிஷ்யாமி ஹிருதயே, அப்படி உள்ள பாதத்தை நான் இருக்க என்னோட ஹிருதயத்தோட வச்சுட்டு நான் கட்டின்றேன்னா, பவிஷ்யாமி ஃபியூச்சர்லயும் நான் பண்ண பாவ புண்ணியங்கள் எல்லாமே மாற்றம் பெற்று போயிடும், எல்லாமே இல்லாத போயிடும். அது என்னடா பாவம் தான் போச்சு, ஏன் புண்ணியமும் போறதுன்னு பாக்குறீங்களா? மோட்சம் கிடைக்கணும்னா பாவ புண்ணியம் ரெண்டும் போய் நில், ஜீரோல இருந்தாதான் போக முடியும். புண்ணியம் அதிகமானாலும் அதுக்குரிய இதை நீங்க அனுபவிச்சாகணும். பாவம் அதிகமானாலும் அதுக்குள்ள கர்ம பலனை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் நில்லாகும் பொழுதுதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால டெய்லி ஒரு பாவம் ஒரு புண்ணியம், ஒரு பாவம் ஒரு புண்ணியம்னு பார்த்து கணக்கு பண்ண முடியாது. கணக்கு எழுதுறதுக்கு அவன் ஒருத்தன் இருக்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நவநீதா சொல்றோம். तदा वा त्वां दृष्ट्वा गिरिश तव भव्याङ्घ्रियुगलं
गृहीत्वा हस्ताभ्यां शिरसि नयने वक्षसि वहन् समाश्लिष्याग्राय स्फुटजलजगन्धान् परिमलान् अलाप्यां ब्रह्माद्यैः मुदमनुभविष्यामि हृदये भविष्यामि हृदये भविष्यामि हृदये ஹிருதயே மேல வரணும். இதை மாத்திரம் அப்புறம் உலகாம்பாள் வணக்கம் மாமி. சொல்றேன் மாமி. கதாவாத்வாம் திருஷ்வா கிரிததவ பவ்யாங்கிரியுகலம் கிரஹீத்வா ஹஸ்தாப்யாம் சிரசி நயனே வக்ஸசி வதனு சமாஸ்லிஷ்யாக்ராய ஸ்புடஜலஜகந்தான் பரிமளான் அலப்யா பிரக்மாத்யைஹி பவிஷ்யாமி ஹிருதயே. காயத்ரி கணேஷ் சொல்றேன். तदावात्वां दृष्ट्वा गिरिजतव भव्याङ्घ्रियुगलं गृहीत्वा हस्ताभ्यां शिरसि नयने वक्षसि वगन् समाश्लिष्याग्राय उडजलजगन्धान् परिमलान् अलभ्य ब्रह्मादैः मुदमनुभविष्यामि हृदये. வெரி குட். ஸ்ரீதேவி சாய் நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல்றேன் மேம். करस्थे हेमाद्रौ करस्ते हेमाद्रौ करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्थे घनपतौ धनपतौ गिरिशनिकटस्ते धनपतौ गिरिशनिकटस्ते धनपतौ गृहस्थे स्वर्भोजाम् गृहस्ते स्वर्पूजाम् गृहस्थे स्वर्पूजाम् अरसुरभिषिन्तामणिगणे अरसुरभिचिन्तामणिगणे अरसुरभिचिन्तामणिगणे शिरस्थे चीतांशौ शिरस्ते शीतांशौ शिरस्ते शीतांशौ चरणयुगलस्ते किल शुभे अखिल शुभे न படிக்குமா चरणयुगलस्ते अखिल शुभे चरणयुगलस्ते अखिल शुभे चरणयुगलस्ते अखिल शुभे कमर्थं दास्येऽहम् कमर्थं दास्येऽहम् कमर्थं दास्येऽहम् भवतु भवदर्थं मम मनः भवतु भवदर्थं मम मनः भवतु भवदर्थं मम मनः करस्ते हेमाद्रौ किरीशनिकटस्ते धनपतौ करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्ते धनपतौ करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्ते धनपतौ गृहस्थे स्वर्भोजाम् अरशुरभिषिन्तामणिगणे गृहस्थे स्वर्पूजाम् अरसुरभिचिन्तामणिगणे गृहस्थे स्वर्पूजाम् अरसुरभिचिन्तामणिगणे शिरस्ते शीतांसौ चरणयुगलस्थे अखिल शुभे
शिरस्ते शीतांशौ चरणयुगलस्ते अखिल शुभे शिरस्ते शीतांशौ चरणयुगलस्ते अखिल शुभे समर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्थे धनपतौ गृहस्थे स्वर्पूजाम् अरसुरभिचिन्तामणिगणे शिरस्ते शीतांशौ चरणयुगलस्ते अखिल शुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः. வெரி குட். இப்போ ரொம்ப பெரியவாளெல்லாம் யாரையாவது பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. பெரியவா அப்படின்னா என்னன்னா குரு, இல்ல கோவிலுக்கு போகும் பொழுது பகவானை பார்க்க போறோம், இல்ல ஒரு நோயாளிகளை பார்க்கறதுக்கு போறோம், இல்ல ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னா வெறும் கையோட நம்ம போகக்கூடாது. தெரியும், நம்ம எங்கேயாவது போனா வெறும் கையோட போறது இல்ல, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போறோம். ஆனா பரமேஸ்வரா, நான் உனக்கு என்னத்தை கொடுப்பேன்? உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கேன். என்ன இல்ல உங்ககிட்ட? எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. நான் உனக்கு என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கரஸ்தே ஹேமாத்ரௌ ஏ கிரீஷா, கிரீஷா கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரீஷா, கிரீஷா கிரி வடிவில், கிரியில் வாழ்பவனே, கிரி மலை, மலையில் வாழ்பவனே. சரி, உனக்கு ஒரு பெரிய மலைய கொடுக்கலான்னு நினைச்சேன். மலைய கொடுக்கலான்னு பார்த்தா நீ உன் கையிலேயே மலைய வச்சுருக்க. கரஸ்தே ஹேமாத்ரௌ, கரஸ்தே உன்னுடைய கரத்திலேயே, ஹேமா அப்படின்னாக்க பொன், ஹேமாத்ரௌனாக்க பொன் மலை, பொன் மலைய வச்சிரு. என்னடா இவர் கைலாசத்துல மலை உட்காந்துருக்காரு, கைலாய மலையில, இவர் கையில எங்க மலை இருக்கு? இத்தனை அலங்காரம், தலையில ஜடமுடி இருக்கு, சந்திரன் இருக்கு, கங்கை இருக்குன்னு இத்தனை சொன்னவா, எங்கேயுமே கையில மான் இருக்கு, மழு இருக்குன்னு சொன்னவா எங்கேயுமே மலை இருக்குன்னு சொல்லலையே அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வரும். எங்க இவரு கையில மலையை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். திரிபுரம் எரித்த பரவன் அவரு, பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணார். அந்த சம்ஹாரத்தப்போ தங்கமயமான மேருமலையைத்தான் வில்லா வளைச்சு கையில கொண்டு போயிருந்தார். திரிபுரம் எரிக்கும் பொழுது வில்லு, நாணு, அம்பு மூணும் என்ன அப்படின்னு பார்த்தா தங்கமயமான மேருமலை தான் வில். நான் என்ன அப்படின்னு பார்த்தால் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தான் நான். அப்ப அம்பு மகாவிஷ்ணுவையே அம்பாக்கிட்டார், அப்படி எடுத்துட்டு போனார். இதை பத்தி அப்புறம் ஸ்லோகம் வரப்போகுது. பட் இப்ப கையில எப்படி வந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு லைனை மட்டும் சொன்னேன் நானு. அந்த மேருமலையை வில்லாக்கி கையில வச்சுட்டார். அதனால உன் கையிலேயே ஹேமாத்ரி இருக்கே, நான் ஒரு மலையை கொடுக்கலாம்னு நினைச்சா உன் கையில இருக்கு. நீ கட்டஸ்தே தனபதோ, சரி உனக்கு தனம் கொடுக்கலாம், நிறைய பொண்ணும் பொருளும். ஐயோ பாவம், நீ எப்படி அவரை பார்த்து இவர் சொல்றார், ஐயோ பாவம், வெறும் மான்தோலை போத்திட்டு ஒரு கபாலத்தை மாலையா போட்டுண்டு தலையில ஒரு ஜடாமுடியை தரிச்சுண்டு ஒன்னும் இல்லாம அப்படியே உக்காண்டு கிடக்குற கமண்டலத்தை ஒண்ணு கையில வச்சுட்டு ஐயோ பாவம், அதனால உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணும் பொருளுமாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா, அப்படியே கீழே பார்த்தா உன் காலடியில எவன் இருக்கான்? தனபதி. தனபதியா? குபேரன். குபேரனே உன் காலடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நான் எங்க இருந்து உனக்கு இது விபூதியை பூசிண்டு நீ இருக்கியே, அதே அவரை பாத்தியானா சங்கு சக்கரதாரியா அவர் இருக்காரு, சங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசி ருகேக்ஷணம்னு அவரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ இப்படி இருக்கியெல்லாம் நான் நினைச்சேன். ஆனா ஓங்காலுக்கு கீழே நிக்கிறான் குபேரன். கணபதி குபேரன் கால்ல நிக்கிறான். கிரகஸ்தே ஸ்வர்பூஜாம், சரி போனா போறது போ. கைலாயமாகப்பட்டது ஒரே வெள்ளி மாதிரி பனி,
வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவோம் தான். ஒரே வெள்ளி பனி, ஒரே பனி. இந்த பனி தேசத்துல ஏதாவது கரிகாய் எல்லாம் முளைக்குமா? ஒன்னும் முளைக்காது. எந்த கரிகாய்க்கும் அங்க வேலையே கிடையாது. சரி, எதையாவது ஒரு பசுமாட்டை கொண்டு விட்டா எதையா பால் கீழே குடிச்சு சாப்பிடுவியான்னு பார்த்தா அங்கெல்லாம் பசு எல்லாம் உட்காந்து வளர்த்துட்டு இருக்க முடியுமா? இருக்குமா? அந்த குளிர்ல எதுவும் இருக்க முடியாது. அதனால உனக்கு ஏதாவது கரிகாய் ஏதாவது கொண்டு வந்து தரலாமா? இந்த கிளைமேட்டுக்கு எதுவுமே சரிவராத இருக்குமே, உனக்கு ஏதாவது கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலாமா உன்னை பார்க்க வரும் பொழுதுன்னு நினைச்சா உன்னோட கொல்ல பக்கம் பார்த்தேன். கொல்ல பக்கம் பார்த்தா என்ன இருக்கு? கிரகஸ்தே ஸ்வர்பூஜாம். உன்னுடைய கிரகத்தினுடைய கொல்ல பக்கத்துல போயிட்டா ஸ்வர்பூஜாம், ஸ்வர்க்கத்தில் பூஜை செய்யக்கூடிய அரசுரபி சிந்தாமணி கணே. அரசுரபி அதை மாத்திரம் பார்ப்போம். சொர்க்கத்தில் பூஜை செய்யக்கூடிய, சொர்க்கத்துல எதுக்கு பூஜை பண்ணுவா? கற்பக விருட்சம். அப்புறம் அரசுரபிங்கிறது காமதேனு பசுவினுடைய பெயர்கள். நிறைய சுரபிலாம் இருக்கு அங்க பாரு. தோட்டத்துல கொல்ல பக்கம் பார்த்தா தேவர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சொர்க்கலோகம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு இருக்கு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கேயே கிடைச்சிடும். அதனால நான் என்னது கரிகாய் எல்லாம் தூக்கிட்டு வர்றது? அதுவும் பிரயோஜனம் இல்லை உனக்கு கொண்டு வந்தா. அப்புறம் பார்த்தா சரி போ, இது எல்லாம் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு கற்பக விருட்சம் இருக்கு உனக்கு. கற்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுத்ததுன்னா இது கொட்டி வச்சுக்க டப்பா எல்லாம் வேண்டாமா உனக்கு? எப்படி எல்லாம் யோசிக்கிறாரு பகவான். சிரிப்பு தான் வருது. டப்பால அதெல்லாம் உனக்கு வாங்கின்னு வந்து தரலாமா அப்படின்னு பார்த்தா கனகமணியால கொண்ட சிந்தாமணி கிரகம் உன்னோடது. அது உள்ள இல்லாததே இல்ல. சிந்தாமணி கணே, அப்படியே சிந்தாமணி கிரகம். அது அந்த கிரகத்துக்குள்ள பார்த்தா அதுக்குள்ள எதுவுமே இல்லாததே கிடையாது. போ, நான் அதை எடுத்துட்டு வந்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. சரி போ. அவ்வளோ பனிமலையில அத்தனை பனியில நீ இருந்தாலும் நீ உஷ்ணத்துல இருக்க. நீ ரொம்ப கடும் உஷ்ணத்துல நீ அங்க இருக்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால உனக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரட்டுமா உனக்கு? அங்க வச்சுட்டு நீ சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு பார்த்தா நீ உஷ்ணமாக இருந்தாலும் உன்னை குளிர்விப்பதற்காக உன்னுடைய தலையில் சந்திரனும் கூடவே கங்கையும் இருக்கா. அதனால நான் அதை கொண்டு வந்தும் உனக்கு பிரயோஜனமே இல்லை. எதை கொண்டு வந்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லா கடைசியில எல்லாமே சரண யுகல் அஸ்தே அகில சுபே. அகிலத்தில் இருக்கக்கூடிய, அகிலம் இந்த உலகம், சுபேனா சுபம், நல்ல விஷயங்கள். அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரண யுகல் அஸ்தே. உன்னுடைய சரணத்தில், உன்னுடைய பாதார விந்தத்தில் அத்தனையுமே கொட்டி கிடக்கிறதே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னத்தை கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? கமர்த்தம் தாசியேகம். அடடா, இந்த தாசனாகப்பட்ட நான் உனக்கு என்னத்தை கொடுப்பேன்? கம் அர்த்தம். அர்த்தம் கம் அர்த்தம் அப்படின்னா என்ன வஸ்துவை, என்ன பொருளை, எந்த பொருளை நான் உனக்கு கொடுப்பேன்? தாசியே, தாசை, தாசு அகம், தாசிய அகம் அப்படின்றத பிரிக்கணும். எந்த பொருளை நான் உனக்கு கொடுப்பேன்? நான் உனக்கு எதை கொடுப்பேன்? எதை கொடுப்பேன்? அப்ப என்கிட்ட யோசிக்கிறார். யோசிச்சு ஒன்னே ஒண்ணு இருக்கு பரமேஸ்வரா, கட்டுக்கடங்காத தறிகட்டு போயிட்டே இருக்கு. அது என்ன? அததான் நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். அது என்ன? அது கட்டு கடங்க மாட்டேங்கிறது. அதை நீ உன்வசப்படுத்தி தான் வச்சுக்கணும். உன்னுடைய ஆதீனத்துக்கு கீழே வச்சுண்டா மட்டும் அது கட்டுத்தறியில கட்டின கண்ணுக்குட்டி மாதிரி அது பேசாம இருக்கும். அதனால நான் அதை உனக்கு தரேன். நீ என்னுடைய அது என்னது அப்படின்னு நீ கேட்டா, அம்மா மாமானஹ, என்னுடைய மனமாகப்பட்ட அதை நான் உங்ககிட்ட தரேன். அது அடங்க மாட்டேங்கிறது. அதை உன் கட்டுத்தறியில கட்டி போட்டு வச்சுட்டா கூட உன்னுடைய வச்சுட்டா மாதிரி உன்னுடைய ஆதீனத்துக்கு கிட்ட அதை வச்சுக்கோ. அதை அடக்கி உன்னோட வச்சுக்கோ. ஏண்டா டேய், அந்த மனசு மட்டும் என்ன ஒன்னிதாடா, அது என்னிதான்னு கேட்காத. ஆனா அது என் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறது. ஒன்னிதுன்னு நான் நினைச்சா கூட இல்ல அது என்னிதுன்னு தான் என் மனசு சொல்றது. அதனால அது என்னிதுதான். அதை மட்டும் நான் உனக்கு தருகிறேன். அதை நீ எடுத்து வச்சுக்கோ. உன்னுடைய ஆதீனத்துக்கு கீழே வச்சுக்கோ. அதை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய மனசை, கட்டுக்கடங்காத என்னுடைய மனசை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். அத பக்தியின் செருக்கோட நீ கொண்டு வா, வைராகியத்தை அதுக்கு கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிறார் ஆச்சாரியார். இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம். 2-3 பேர் இதை சொல்லிடுங்கோ. கங்கா வடிவேல். சொல்றீங்க மாமி. ஹரஸ்தே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம்
அரசுரபிசிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே கமர்த்தம் தாஸ்யேகம் பவது பவதர்த்தம் மம மனக. வெரி குட். ஷியாமளா? எஸ் மாமி. करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्ते धनपतौ गृहस्ते स्वर्भुजा मरसुरभिचिन्तामणिगणे शिरस्ते शीतांशो பூஜாம் அரசுரபின்னு பிரிக்கணும். அது மரசுரபிச்சிந்தாமணிகணே. அரசுரபிமா தனியா தனியா பிரிக்கணும். ஓகே 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 மாமி. करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्ते धनपतौ गृहस्ते स्वर्भुजाम् अरसुरभिचिन्तामणिगणे शिरस्ते शीतांशौ चरणयुगलस्ते अखिल शुभे समर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः. வெரி குட். பத்மஜா? சொல்றேன் மேம். கரஸ்தே ஹேமாத்ரோ गिरिशनिगडस्ते धनपदौ गृहस्ते सर्वूजाम् अरसुरभिचिन्तामणिगणे शिरस्ते सीदांसो शरणयुगलस्ते अखिल शुभे कमर्थं तास्येहं भवतु भवतं मम मनः. பவதர்த்தம் அது பவது பவதர்த்தம். அது செகண்ட் லைன்ல ஸ்வர்பூஜாம். சர்பூஜாம் கிடையாது, ஸ்வர். அது ஸ்வர்பூஜாம். ஓகே ஓகே மேம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமி. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அது ரெண்டையும் மட்டும் திருத்திக்கோங்க போறோம். ஏன்னா மணி ஆயிடுச்சு இப்பவே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.